ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். ஸோ, அதில எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடியோல நாம ரூ. 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூ. 10,000ல ஒரு மொபைல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸ வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் 2 தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. பட் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். ஸோ, டிஸ்பிளே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 50+0.8 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 2K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும் நண்பா. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும். செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் Dimensity 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. ஸோ, கேமிங் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக விளையாடிக்க முடியும் லோ செட்டிங்ஸில் விளையாடும் போது. 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயம். SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது நண்பா. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இங்கே இல்லை. 4GB 64GB வேரியன்ட் 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ, அது ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். அண்ட் பேட்டரியை கூட நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். சார்ஜிங்குமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்டு மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கிடச்சிருந்துருக்கலாம். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அவ்வளோவா குறை சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்குது நண்பா. ஸோ, உங்களுக்கு இது ஓகேனா மட்டும் இந்த மொபைலை பாருங்கள். அப்படி இல்லைனா வேறு மொபைலை நீங்கள் பார்க்கலாம் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு 6.56 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நமக்கு இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே. கேமரான்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்டு கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஏன்னா சோனியோட சென்சர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க பேக் சைடில். ஸோ, அதனால் டேலைட் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரா எப்பயும் போல் ஓரளவுக்கு நார்மலான செல்ஃபிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 lakhs பக்கம் வருது. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO கிளைம் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஹைபிரிட் SD ஸ்லாட் நமக்கு தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இல்லை. 4GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 10,500 ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கேமரா மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக இருக்குது. பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்குது. அண்ட் HD டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்து. ஸோ, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் iQOO Z9 Lite கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme C65 தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ, ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ நம்மளால் 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைபிரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் 10,500 சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் நமக்கு 10,000 கிடைக்கும். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இதனோட பிரைமரி கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், அண்ட் பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் டிஸ்பிளே அண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ, ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு Realme சைட்லேருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ, ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நண்பா.
ஸோ ஓவராலாக கேமராவோட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூஐயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் Moto G45 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்கிது. ஆண்ட்ராய்ட் 13ஓட இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கிது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். 5000 mAh பேட்டரி இருக்குது அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட். நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 11,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், 5G சப்போர்ட்டை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை நம்ம சொல்லலாம். அண்டு ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.